வணக்கம் மக்களே. இந்த வீடியோ இருக்குன்னு சொன்னால் அந்த கமெண்ட்டுக்காக தான். ஓகே, இந்த அண்ணா இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நிச்சயமாக இந்த கேள்வி மிக மனவேதனை அளிக்குது. நான் ஒரு வீடியோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கை தொடர்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொண்டேன். நான் மட்டும் இல்லை, ஊடகங்கள் அனைத்துமே ஷேர் பண்ணது. என்ன இப்போ நான் கெட்டவன் ஆகிட்டேன் அப்படியா? நான் முதல் போட்டதால் அப்படியா? ஓகே, பரவாயில்ல. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ச்சன் அவர்கள் சாவகச்சேரியில் என்ன ஊழலுக்கு எதிராக தன்னுடைய முதல் போராட்டத்தை கையில் எடுக்கும் பொழுது ஒரு சிறு என்ன சொல்கிறது, இப்பயும் சிறுவன் தான், ஒரு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஒரு மூலையில் நின்று என்னால் என்ற வீடியோக்கள் எடுத்து போட்டு கொண்டு வந்த ஒரு என்ன சொல்கிறது வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர் தான் நான். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்தாங்க, எடுத்துகிட்டு அவங்க அந்த அண்டைக்கு இந்த இந்த சாவகச்சேரியில் எப்படி நடக்குதா ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போட்டுட்டு நியூஸை போட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையிலேயே அப்படியே தொடர்ந்து அதோடைய இருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே கவர் பண்ணி அவர் எம்பியாக மட்டும் இதுவரைக்கும் அவர் சம்பந்தமாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தால் கூட இதுவரைக்குமே அவருக்கு எதிராக எந்த விமர்சனமும் நாங்கள் வைக்கல. என்ன காரணம்னு சொன்னால் அவர் முன்னிறுத்துகிற கொள்கை என்ன, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக நான் பாராளுமன்ற உறுப்பினராக போய் அங்கே குரல் எழுப்ப போகிறோன்னு சொல்கிறார். அப்போ அவர் தவறாக இருந்தால் கூட நாங்கள் விமர்சனம் வைக்க முடியாது. நீங்கள் இந்த கமெண்ட் எதுக்காக போட்டிங்கன்னு புரியலை. பட் இதில் நம்ம உங்களை விமர்சனம் பண்ண முடியாது. என்ன சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காசு சம்பாதிக்கிறேன். நிச்சயமாக நண்பா, நம்ம வைத்திய அதிகாரி அரைக்கணும் அவர்களை ₹1 சம்பாதிச்சது கிடையாது. இந்த பயோட ஃபோன் நம்பர் இருக்கு, அடித்து வாட்ஸ்அப்பில் நாகரீகமாக பேசுகிறேன்னா நட்பு ரீதியாக பேசலாம். அதில் எந்த மாற்றி கருத்துமே கிடையாது. கால் பண்ணுங்க. என்னை பற்றி உங்களை சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய பருப்பும் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, அதில் எந்த மாற்றி கருத்தும் கிடையாது. நான் 2 நாளாக இந்த சேனலில் வீடியோ போடுறதும் இல்லை. இந்த கமெண்ட்ஸுக்காக தான் சில கமெண்ட்ஸுகள் ஒரு வன்மம் கொட்டுற விதமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த சேனலை விட்டே போயிட்டேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கை சம்மந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சம்மந்தமான வீடியோக்கள் அனைத்துமே நான் புதிதாக இந்த சேனலில் என்னுடைய பேரில் விஜயதரன் பேரில் ஆரம்பித்து இப்போ தான் திருப்பி மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்ன தெரிஞ்சவர்கள், என்ன உண்மையாக நேசித்தவர்கள் தெரியும். நான் இதால் ₹5 சம்பாதிச்சது இல்லைன்னு. நாங்கள் இது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சன் அவர்களுடைய பேரை உயர்த்தி பிடிச்சி எப்படியாவது அவர் எம்பி ஆக்கணும்ன்ற அடிப்படையில் காசை தாண்டி ஒரு மனித நேயம் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எல்லாரும் காசை வச்சு தான் தீர்மானிக்கப்படுதுன்னா எனக்கு புரியலை. உண்மையாகவே காசை வச்சு தான் நீங்கள் மனிதரை தீர்மானிக்கிறீங்கன்னா ரொம்ப பேட்டான திங்கிங்க. இந்த யூடியூபர்ஸ் என்னன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அவங்க கோடீஸ்வரன் லட்சமாக சம்பாதிக்கிறாங்கன்னு. ஒரு சில யூடியூபர்ஸ் விரல் விட்டு எண்ணலாம், அவங்க தான் அந்த லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க. அதில் எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி 10,000 5,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள், 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள்னா அவ்வளோ அமௌண்ட் வராதுங்க. அவங்க காலையில் வெளிக்கிட்டால் கூட மோட்டரைக்கு பெட்ரோல் போட காசு இருக்காது. இன்னொரு நபர்கிட்ட 2,000 மாறிக்கிட்டு கிளிநொச்சிக்கு ஓடுவாங்க. கிளிநொச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு விடயம் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துக்கொண்டு இரவு சேரையே கிட்டத்தட்ட 10-11 மணி ஆகும். அதுக்கு பிறகு வீடியோ எடிட் பண்ணி போட்டு படுக்கையே கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி ஆயிடும். திருப்பி மீண்டும் வீடியோ எழுப்பி இன்னொரு இடத்துல பிரச்சனைனா அங்கே ஓடுவாங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, யூடியூபர்ஸ்ன்னு சம்பாதிக்கிறாங்க, ஈஸியாக வாழ்கிறாங்கன்னு. எவ்வளோ உழைப்பு போகிறாங்கன்னு புரியுதா அவங்களுக்கு? நாள் முழுக்க ஓடிக்கொண்டா இருப்பாங்க. நம்ம எந்த காசுமே சும்மா வராது. எல்லாரும் இந்த யூடியூபர்ஸ் அங்கே சம்பாதிக்கிறேன் இங்கே சம்பாதிக்கிறான்னு சொல்கிறவங்க தயவு செய்து நிப்பாட்டுங்க. ஒரு யூடியூபர்ஸுக்கு பின்னால் இருக்கிற வலி வேதனைகள் அவன் மாதிரி வாழ்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம உட்கார்ந்து பேசுறது ஈஸி, அது ஓகே, ஒரு விடயத்தை பேசிட்டு போகலாம். ஆனால் ஒட்டுமொத்த யூடியூபர்ஸை நம்ம அதுக்குள்ளே ஒன்றை திணிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கண்டென்ட் வச்சுருப்பாங்க. அந்த கண்டென்ட் வாரியாக தான் ஒரு யூடியூபர்ஸை தீர்மானிக்கணும். யாழ்ப்பாணத்தில் இருக்க யூடியூபர்ஸ் இங்கிருந்து உங்களுக்கு தெரியும் தொங்கலுக்கு போவாங்க, கிளிநொச்சிக்கு அங்கால தொங்கலுக்கு போவாங்க. சில பேர்கள் யூடியூப் சேனலில் பயன்படுத்தக்கூடாத விதிமுறை இருக்குது, அது அடிப்படையில் பயன்படுத்தாமல் சொல்கிறேன். அங்கே போனால் அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் எடுத்து கவர் பண்ணி எடுத்து போட்டுட்டு திருப்பி அது சம்மந்தமாக எடிட்டிங் வேலையெல்லாம் செய்து திருப்பி வீட்டை சேர்ந்து எல்லாம் அப்லோட் பண்ணி முடியவே கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆயிரும், 1 மணி 2 மணி ஆயிரம் தான் உண்மைங்க. திருப்பி ஒழும்பிடுவாங்க காலையில். இங்கே யாழ்ப்பாணத்தில் நடக்க பிரச்சனையை கவர் பண்ணுவாங்க, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த என்ன சொல்கிறது 10,000 20,000 சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்களுக்கு மாதம் ஓரளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வரும். அதை வச்சு தான் அவங்க குடும்பத்தை கொண்டு போவாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம யூடியூபர்ஸ் எல்லாரையும் கழுவி ஊற்றணும் காசுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லாதுங்க. தயவு செய்து சொல்கிறேன், காசு தீர்மானிக்குது இல்லைன்னு சொல்லல. காசு இல்லாமல் மனிதர் வாழ முடியாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் யூடியூப்பை சென்றவர் ஓசியில் உழைக்கிறான் சும்மா உழைக்கிறான்றதுலாம் போய் கதை வேணும்னே செய்து பாருங்க. யூடியூப் சேனல் எல்லாம் நீங்கள் லேஸில் கண்டென்ட் தெளிவில்லாமல் இல்லை சரிவர எந்த விடயமும் பேசாமல் எந்த யூடியூப்பர்ஸும் ஜெயிக்க முடியாது. யூடியூப் மிகப்பெரிய எந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் என்னத்தையும் சாதிச்சு கொள்ளலாம். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா டிக்டாக்கில் பாட்டு எங்கேயே போகும், வசனம் எங்கேயே போகும், வாயாசைக்கிறவன்லாம் ட்ரெண்டிங்கில் இருப்பான். ஆனால் ப்ராப்பராக ஒரு வீடியோ பண்ணுறவன் என்றைக்குமே அதில் முன்னேற மாட்டான். இதுதான் அங்கே கண்டென்ட்கள் சில சோசியல் மீடியாவில். ஆனால் யூடியூப் பண்ணுறது சரியான கண்டென்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான், மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் போனால் மட்டும்தான் அங்கே அது ரீச் ஆகும். தெளிவாக கொண்டு புரிஞ்சுக்கொள்ளணும். யூடியூப் ஆக்கள்ன்றது மிகப்பெரிய உழைப்பு போட்டு தான் அந்த யூடியூப்பில் வளர்ந்து வர முடியும். அதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் செல்லும் அது சம்மந்தமான ரெனியூ காசு எடுக்கிறது. நீங்கள் அவன் 2 வருஷமாக அவன் அதுக்கு உழைப்பு போட்டுருந்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு யூடியூப்பரை சும்மா அப்படியே பார்த்துட்டா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறான்னு சொல்லாது. ஓகே நண்பா, நான் தப்பாக எதுவும் பேசினா மன்னிச்சுக்கோங்க. உங்கள்கிட்டையும் திருப்பிய ஆதரவு கேட்குறேன். விஜயதரன் என்னுடைய யூடியூப் சேனல், புதிய யூடியூப் சேனல். இதில் அனைத்து விடயங்களும் நம்மளுடைய தமிழர்கள் உரிமை சார்ந்து அனைத்து விடயங்களும், நம்மளுடைய தமிழர்கள் பிரதேசம் சார்ந்து அனைத்து விடயங்களும், என்னுடைய சில என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஊடாக அனைத்தையுமே என்னுடைய விஜயதரன் என்னுடைய பேரிலே புதிய சேனல் ஆரம்பித்து முடிவெடுத்து இதிலேயே வாரம். ஓகே, லேட் ஆகினாலும் ஓகே, அதை வாரம். இந்த சேனல் ஒரு மொனிட்டேஷன் இஷ்யூ போகிறதால இனி அவங்க யூடியூப் சேனலாலேயே அது சில காலங்களால் சரி பண்ணி தந்தால் இதுவும் சம்மந்தமான வீடியோக்கள் அனைத்தையும் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இந்த சேனலை விடுறதா இல்லை. ஆனால் இது புதிய சேனல், அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க முடியாததால புதிய சேனல் ஆரம்பித்து ஓட வலிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவு கட்டாயம் எதிர்பார்த்தீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் இந்த கமெண்ட் பண்ண நண்பா, உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்குறேன் கமெண்ட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து நம்ம பேரை டைப் பண்ணுங்கள். நம்ம ப்ரோஃபைலோட உங்களுக்கு இதில் போட்டு காட்டின மாதிரியே ப்ரோஃபைலோடய வரும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிங்க தயவு செய்து. என்னடா உங்கள்கிட்ட இப்படி காய்ச்சி போட்டு ஆதரவு கேட்கலான்னா நிச்சயமாக என்கிட்ட எந்த ஈகோவும் கிடையாது. உங்கள்கிட்ட நீங்கள் தமிழ் மக்கள் தானேப்பா, நீங்கள் எனக்கு செய்ய மாட்டீங்களா உதவி? செய்வீங்கன்னு நம்புகிறேன். கட்டாயமாக உதவி செய்யுங்க. நிச்சயமாக தொடர்ந்து தமிழர்கள் சார்பான, தமிழர்கள் உரிமை சார்பான வீடியோக்களை அப்லோட் செய்ய காத்து கொண்டிருக்கேன். நான் இது தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் போகிறோம். பாய்.